அப்படின்றது இந்த உலகத்தினுடைய வாழும் மக்களுடைய கலாச்சாரம், அந்த பகுதியினுடைய தட்பவெப்பநிலை இதற்கேற்ற மாதிரியான நிறைய பாரம்பரியமான உணவுகள் இருக்க செய்யுது. நம்ம சென்னையில அந்த மாதிரியான இன்டர்நேஷனல் உணவாகட்டும் அல்லது நம்மளுடைய பாரம்பரியமான உணவாகட்டும் இது கிடைக்கக்கூடிய நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் ஃபுட்டாவே நிறைய பாரம்பரியமான உணவுகள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் பர்மாவினுடைய தேசிய உணவான அத்தோ. இது தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலையும் கிடைக்குது. இது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்னையில வாழ்ந்த பர்மா மக்களால் உருவாக்கப்பட்டது இந்த அத்தோ. இது எங்க சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாக்கா ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைய வரைக்கும் சென்னை பாரிஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த பாரிஸ்ல செகண்ட் லைன் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செகண்ட் லைன் பீச்சில் பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அத்தோ ஷாப்பாக தான் இருக்குது. இப்போ நாம நின்றுட்டு இருக்கிறது ஜஹாங்கீர் தெரு அப்படின்ற தெருவில் அந்த கார்னரில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான அத்தோ ஷாப்பில் தான் இருக்கிறோம். சரி, அத்தோனா என்ன, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா 1960 பர்மாவில் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக அங்கு வாழ்ந்து வந்த தமிழர்கள் தங்களுடைய தாயகமான தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஸோ அப்போ அவங்க இந்த தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலையும் தங்க வைக்கப்பட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த பர்மா உணவான அத்தோ. இந்த அத்தோ தமிழகத்தில் எல்லா பகுதிகளில் கிடைச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக சென்னையில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற பாரிஸ் கார்னரில் நிறைய அத்தோ ஷாப் இருக்குது. என்னென்ன ப்ரைஸில் கிடைக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் இந்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பர்மாவோட நேஷனல் ஃபுட்டான இந்த அத்தோ பார்த்தோம்னாக்கா இந்த கடையில் ரொம்ப எப்போதுமே பார்த்தோம்னாக்கா நிறைய ரஷ் இருந்துகிட்டு இருக்க ஒரு ஷாப் இது. இந்த அத்தோனா என்ன, அது வேற என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அத்தோ அப்படின்றாங்களே, அது என்னென்ன? அது அத்தோனா வெஜிடபிள் ஃபுட்டு தான் அது. ஓகே, வெஜிடபிள் ஃபுட். இது எப்படிங்க, எங்கேருந்து வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பர்மாலேருந்து வந்தது. இது 40 வருஷமாக இங்கே இருக்கு. சரிங்க. இது வேணா இந்திய மருத்துவ உணவுன்னு கூட சொல்லலாம். சரிங்க. இதில் என்னென்ன கலந்துருக்கும்? இதில் கோசு, வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு, புளி, காரம், உடச்ச கடலை மாவு, வடை, பூண்டு எண்ணெய், இஞ்சி, வாழைத்தண்டு சூப்பு. வாழைத்தண்டு சூப்பில் தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். உடம்புக்கு நல்லது. இது நேச்சுரல் ஃபுட்டு, நேர்மையாக செஞ்சு கொடுத்துட்றோம், முன்னாலே செஞ்சு கொடுத்துட்றோம். அதனால சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி இந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இந்த நூடுல்ஸ் அது எப்படிங்க ப்ரிப்பேர் பண்றீங்க? அது நாங்களே மாவு போட்டு மிஷினில் வச்சு ரெடி பண்ணிடுறோம். பர்மாலேருந்து வந்த மிஷினை வச்சு நாங்களே அதை ரெடி பண்ணுறோம். அதனால தான் அந்த டேஸ்ட்டு. இப்போ கடையில் வாங்கி செஞ்சால் அந்த டேஸ்ட் வராது. நாங்கள் நேரடியாக இறக்குமதி பண்ணி பர்மாலேருந்து மிஷினு அதை வச்சு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதனால நல்லாயிருக்கும். இது அத்தோ. அத்தோ. இது கூட அது ஃப்ரை. அத்தோ ஃப்ரைன்றது முட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று சிக்கன் ஃப்ரைன்னு இருக்கும். அது சிக்கன் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று அந்த ஒயிட் மொய்ங்கா. ஆமாம், அதில் கோஸ் வராது, வெங்காயம் மிச்சம் எல்லா மசாலா வரும். அப்புறம் வெறும் அரிசி மாவு. அது முட்டை வடை சூப்புன்னு கப்பில் வரும். இந்த வெரைட்டிஸ். இது முட்டை மசாலா. அது முட்டை பேஜா சூப். அந்த வடைன்றது நம்ம தமிழில் இங்கே வடை, பர்மால பேஜா. அது அதனால அதை போட்டு வைப்போம். அதுக்கு இதுக்கு டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். இந்த வடைக்கும் அந்த பேஜாக்கும் வித்தியாசம் இருக்கும். வாழைத்தண்டு சூப் அதை பற்றி சொல்லுங்க. அதான் வாழைத்தண்டு சூப் அது இருக்குல்ல, அதான் இதுக்கு சைடிஷே. அதான் சைடிஷே அதான். நம்ம எப்படி இட்லிக்கெல்லாம் சட்னி ஊற்றுற மாதிரி அதே தான். நம்ம சட்னி சாம்பார் ஊற்றுற மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே அதான் மெயின். வாழைத்தண்டு சூப் அதான் மெயின். அது சாப்பிட்டா கல் இருக்காது. ஆமாம், நல்லா இருக்கும். காரம் எப்படி இருக்குங்க? காரம் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு கம்மியாக வேணா கம்மி, காரமே இல்லைனாலும் இல்லை அதிகமாக வேணும்னாலும் போடுவோம். அவங்கவுங்க விருப்பம் தான். பொதுவாக சொல்லுவாங்க இந்த பர்மாவில் இந்த புளி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யூஸ் பண்ணுறோம். அது பர்மாவில் போடுறது இவ்வளோ நூடுல்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. கோஸ் தான் போட்டு கொஞ்சம் தான் போட்டு அது வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இங்கே யாருக்கும் பிடிக்காது. இங்கே செய்கிறது தான் விரும்பி சாப்பிடுவோம். அவங்களே சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குன்றாங்க. இந்த வடை இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். அரிசி மாவு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வடை மாதிரி சொல்கிறது. அது நல்லா சூப் ஊற்றி தான் சாப்பிடணும். சூப்பில் நல்லா ஊறினா நல்லா மெத்துன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாமே ஆர்டினரி 60 ரூபா தான். அந்த முட்டையோட சூப் மட்டும் 40 ரூபா. சரி.
ஆமாம். அந்த முட்டையும் சூப்பையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க. ஆமாம், முட்டையும் வடையும் மிக்ஸ் பண்ணி மசாலா போட்டு சூப் ஊற்றி கொடுப்போம். அது சூப் ஊற்றி சாப்பிடணும். 40 ரூபா, பாக்கி எல்லாமே இது எல்லாமே 60 ரூபா. ஒரு பிளேட் 60 ரூபா, சின்ன பிளேட்னா 50 ரூபா. சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து இங்கே ஒன்று கிடைக்கும். 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். 6லேருந்து 10 வரைக்கும். கண்டிப்பாக. ஓகே சார். பர்மாவுடைய நேஷனல் ஃபுட்டான அத்தோ, இது வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ஊரில் வந்து நம்ம ஈவினிங்கில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து எவ்ரி டேஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. வணக்கம் சார், இதை நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக இந்த அத்தோவை பற்றி அத்தோ சாப்பிட்றீங்க? நான் இங்கே வந்து இந்த ஏரியாவில் நான் ஜாபுக்கு வந்து 1998 வந்தேன். ஓகே. ஸோ இது 20 இயர்ஸாக சாப்பிட்ருக்கோம். 20 இயர்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஊர் சாதாரணமாக சின்ன பசங்க நூடுல்ஸ் மாதிரி தான் இது. சரி. பட் இவங்க அர்த்தோன்ற நேமில் பண்ணும்போது ஒரு பயங்கர ஃபெமிலியராக இருக்குது. மோரோவர் சென்னையில் வந்து எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சுற்றினாலும் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் பாரிஸில் தான் கிடைக்கும். பட் அஃப்கோர்ஸ் இப்போ அண்ணா நகரில் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தாம்பரம்லாம். பட் எது இருந்தாலும் இதோட பூர்வீகம் ஆத்தென்டிக்ன்றது இந்த இடம் தான். அதுதான் பர்மா பசார். அதனால் ஸோ அதனால விரும்பி சாப்பிட்டுருக்கோம். சரிங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றதோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து நாங்கள் சாப்பிட்றது அர்த்தம். அத்தோ, அதோட டேஸ்ட் பற்றி சொல்லுங்கள். இதில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பருப்பு வடை மாதிரி இருக்கும். அதை பேஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஜோன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சரிங்க. ஸோ கையிலேயே மிக்ஸ் பண்ணுறது. சரிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹீட் பண்ணுறது ஒன்று இருக்குது, அது பேர் தான் மையோ ஏதோ சொல்லுவாங்க. ஆமாம். அது ஓகேங்களா? ஸோ அதை ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. இது ஹீட் பண்ணாமல் இதை கொடுக்குறது. ஸோ இது கையிலேயே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா பிடிக்கும். வேறு என்னென்ன உங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும்? அந்த வாழைத்தண்டு சூப் மாதிரி ரொம்ப இதோட காம்பினேஷன். சரிங்க. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அந்த வாழைத்தண்டு சூப். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும். ப்ளஸ் எக். தேங்க்ஸ். நன்றி. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா இதுதான் வந்து மொய்ங்கோ. இது வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம சாப்பிட்றது. இதில் வந்து முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து கலக்க மாட்டாங்க. அடுத்து இது பார்த்தோம்னாக்கா முட்டை வடை சூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் தனியாக வந்து இந்த முட்டையை வந்து நீங்கள் தனியாகவும் சாப்பிட முடியும், அல்லது அவங்க கொடுக்குற அந்த வடையோட மிக்ஸ் பண்ணி வாழைத்தண்டு சூப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும். முட்டை வடை சூப்பு, அது அத்தோ. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து அத்தோ. இதில் இன்னொன்று இருக்குது, அது வந்து அத்தோ ஃப்ரை பண்ணுறது. நான் வந்து ட்ரை பண்ணுறது இந்த அத்தோ. ஸோ நான் ஆக்சுவலி பார்த்தோன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அத்தோ சாப்பிட்றது. முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணது முட்டைக்கோசு, ஆனியன், 2 டைப்ஸ் ஆஃப் அந்த நூடுல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடும்போது முட்டைக்கோசு ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குது, ஆனியனும் ஒரு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்ட். இது 4 சேர்ந்து நம்ம ஒரு அந்த சில்லி பேஸ்ட்டோட அந்த வாழைத்தண்டு சூப்போட சாப்பிட்றப்ப இது என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி சொல்லலாம்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.